வாடாங்கடே ஒரு மனிதனா பிறந்தார். ஆனா கல்வி என்பது அவசியம். கல்வி கத்துக்காதுங்க. கழுது இல்லாம முண்டத்துக்கு சமமா கத்துக்கிறியா? படிச்சவருமா? அவரு எத்தனாவது வரைக்கும் படிச்சு? பிஎஸ்சி எம்எஸ்சி கல்வி இல்லாதீங்க ஒண்ணு பண்ண முடியாதுமா. கழுது இல்லாம முண்டத்துக்கு சமமா. யாருடா முண்டா? நீ சொன்னே அது சொல்றமா அல்லவா? நம்ம ஜமாலர்கள் பூரா எல்லாம் டிகிரி ஓடணுமா. அண்ணா ஐடி முடிச்சிருக்காரு. சரி. மாஜர் பத்தல முடிச்சிருக்காரு. பத்தலகாரர் டிகிரி முடிச்சாரு. அப்படியே நான் 3 டிகிரி முடிச்சு ஆடாறேன். போனேரா அப்படி இங்கதான் வந்து அப்படி கல்வி நாணயம் இல்லைனாலும் ஞானம் உண்டு நாணம் இருக்க வேண்டும். எப்படி பேச வேண்டும், எப்படி வார்த்தை ஆட வேண்டும் அப்படின்னு சமயம் பேசு. அதிலும் சற்று சமயம் அறிந்து பேச. இந்த ஊர் என்ன ஊரு? கல்வி சிறந்த தாய்நாடு. என்ன ஊரு? வடக்கீரனூர்மா. ஊரு மந்தரம் வடக்கீரனூர் இல்லவா? அப்படி கல்வி சிறந்த தாய்நாடு. ஆமா. 2 நாளும் எப்படி சாப்பாடு உனக்கு? சாப்பாடுமா? ஹோட்டல் சாப்பாடு தான். அவனுக்கு விஷம் வந்துருச்சு. அம்மா ஏன் என்ன கிட்னில கண்ணுல யாரோ போய் சொல்லிக்கிறாங்க. ஐயோ ஐயோ வந்தா ஆட்டமே ஆடலையம்மா. அப்படியே பட்டுக்கணும். நீங்க ஏதாச்சும் வந்துட்டா அது குறிச்சு ஒரு சாப்பிட்றமே அப்படின்னு அவனுக்கு ரோசை வந்து ஆயிட்டான். அப்படியே படுகிறது. ஆமாம்மா. கல்வி சிறந்த தாய்நாடம்மா. ஒரு பெண்ணாக இந்த பூமிபாரத்தில் பிறந்தால் மட்டும் போதாது, ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவனே திருமணம் செய்து சந்தோஷமான வாழ்க்கை நடத்திய நம்ம இல்லற வாழ்க்கை அல்லவா? ஒரு கற்பானது பதிவாகி விட்டா மீண்டும் திரும்பி வருமா? ஒரு கண்ணாடி ஆகுது உடஞ்சு விட்டா அதுல முகம் பார்க்க முடியுமா?
திருமணம் பண்ணி 2 பேர் வச்சுக்கலாமா? எப்படி கண்ணாடி ஒட்ட வச்சு திருமணம் பண்ணி 2 பேர் வச்சுக்கலாம். கண்ணாடி எப்படி ஒட்ட வச்சு பார்த்தாலும் முகம் தெரியாது. ஆமா கற்பையின் நால்வாரி கண்ணாடி கை நாளி விட்டாலே முன்னாடி ஒன்றுக்கு உதவாது நம்மாடி இது யோசித்து பாரு முன்னாடி ஒன்றுக்கு உதவாது நம்மாடி இது யோசித்து பாரு முன்னாடி. ரேணுகா 5 பிள்ளைய பெத்து என்ன ஆனாங்க? அப்பேற்பட்ட தெய்வமே அடுத்துக்கு மேல ஆசைப்படுத்தா. ஜென்மம் மானிடு ஜென்மம். நீ ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பண்றது? அல்ப ஆசைதான். 4 வருஷம் தான் கேரண்டி ஆகும். 4 வருஷமா அதே விஷம் தான் கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு. உள்ள போயிடுச்சு. ஆமா பாவம் இருக்கணும். அவனால இந்த மாதிரி மண்ணு சத்தியமா பைப்ல ஒரு ஆண் பண்ணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒண்ணு இருந்தா இருப்புன்னு ஒன்று உண்டு. மனிதனோட வாழ்க்கை 3 நாள் வழக்கு. 3 நாள் வாழ்க்கை. இறந்தான். அப்படி 3 நாள் வாழ்க்கை. 3 நாள் வாழ்ந்தாலும் கட்டுக்கோப்போட கண்ணியத்தோட வாழலாம். இதுல உனக்கு 2 நாள் முடிஞ்சேம்மா. பிறந்தான் இருந்தான் எப்ப சாவ போறான்னு தெரியல. 2 நாள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 நாள் வாழ்க்கை தான் இருக்குதா? அல்லவா கண்டை ஆடவர் மேல எங்க ஆசையும் கொள்ளாதே. ஒருத்தரே ஆசைப்பட்டாலும் அவரே பார்த்து திருமணம் செய்து வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அந்த ஆடவர் மேல ஆசை கொண்டா என்ன சொல்லுங்க? பேர் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஊர மேல ஊர்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மாமன் மாமி பாதம் போட்டப்பா திரு ராமசாமியா பத்தையா மாமா மாமி பாதம் போட்டம்மா. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனா அந்த மாமனார் மாமியாரு தன்னோட தாயாரும் தந்தை மேலும் பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும். பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களா? வந்த உடனே தலைகாணி மாத்திரம் ஏறிடுது. 2 தலைகாணி கொடுக்குறாங்க. தலைகாணி மாத்திரம் ஓதருது. ஆனா அவங்கள கண்பழுகாம பார்க்க வேண்டுமா? இப்ப உள்ளீங்க ஒரு நாள் வந்த உடனே ஒரு வாரம் இருக்கிறாங்க, 10 நாள் இருக்கிறாங்க. என்னையா வீட்டுக்காரங்க நான் சமைச்சு போடணும். அம்மாளுக்கு அம்மா திமிர மாட்டேன். அங்க போய் உட்கார கூடாது, இங்க போய் உட்கார கூடாது. அம்மா பேசி பேசுறேன். அந்த வீட்டு போக கூடாது, இந்த வீட்டு போக கூடாது. ஆனா உனக்கு திருமணம் செய்து வந்து என்ன சுகத்தாடிந்தேன்? என்ன சுகத்தாடிந்தேன்? வாழ்ந்தா இருவரும் தனியா வாழலாம். இல்லைன்னா அவங்க கூட வாழ்க்கையே செய்ய மாட்டேன். எங்க அம்மா வாய்கள் நடந்துச்சம்மா. இல்லன்னு வேணா சொல்லி சொல்லு. 100 மாதிரி 3 வருஷம் போயிருந்தா அதுக்கு சொல்றேன். அப்புறம் ஆனா வயசான காலத்துல அவங்க ஒண்ணும் தெரியாது. கண் முன்ன தெரியாம சமைச்சிட்டு தனியா போயிட்டு ஒரு பிள்ளை வளர்த்திருக்கேம்மா பாடுபாடுவாங்க.
அப்படி பட்டாலும் வயசான காலத்துல தனியா விடுறாங்க நிறைய பேர். அது பாக்குறோம். ஆனா பெத்தவங்களை யாரும் தனியா விடக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம் முன்னாடி அது பின்னாடி வளையும். நம்ம முன்னாடி சேர்ந்து நம்மளுக்கு பின்னாடி வரையும். பின்னாடி நம்மளுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுக்கு திருமணம் நடக்கும். இன்னைக்கு எப்படி மாமனார் மாமியார் தனியா விடுறாங்களோ நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மளை விட்டுட்டு போவாங்க இல்லவா? ஏமாவா என்ன விட்டு போக மாட்டான். அது எனக்கு தெரியும். எப்படி அவன் அண்ணனுக்கு போறதாயம்மா, அதனால விட்டு போக மாட்டான். அப்படி கல்வி சிறந்த நாடு. கல்வி சிறந்த தாய் நாடம்மா கணவன்